பிரபஞ்ச சக்தி டிவி. Video 93. கடமை மாத இதழ் ஆகஸ்ட் 2010. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி. Since destroyed, Manikavasagar says that his Sanchida karma, that is karma accumulated over several births, has been destroyed because he worshipped Lord Shiva's feet. மாணிக்க வாசகர் சிவனின் பாதங்களை வழிபட்டு தான் செய்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றார். நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற பிரபஞ்ச சக்தியை வழிபடுங்கள். செய்தி. Acting and reacting. Manorama, comedian and character actor non-peril, said battling odds has been a way of life for her. Her successes have been alternated with slander, honors with disappointments. நகைச்சுவையின் நாயகியே, அவதூறுக்கும் ஏமாற்றத்திற்கும் அடிபணியாதே. இனி வரப்போகும் பெண்களின் வெற்றிக்கு நீயே அஸ்திவாரம். செய்தி. Buffett donates $1.93 billion to charities. Warren Buffett has donated $1.93 billion to 5 charitable foundations. Mr. Buffett called on American billionaires to pledge at least half their wealth to charity. அமெரிக்கா போன்ற பணக்கார நாட்டுக்கே தர்மஸ்தாபனங்கள் தேவைப்படுகின்றன என்றால் நமக்கு எவ்வளவு அவசியம் என்று யோசித்து பாருங்கள். செய்தி. Move afresh to secure Anderson extradition. GOM, the group of ministers, GOM, on Bhopal decided to recommend to the centre that it file afresh for extradition of the former Union Carbide chairman Warren Anderson. காரணம் எதுவாக இருப்பினும் ஆண்டர்சனை தப்பிக்க விட்டது அரசாங்கம் செய்த தவறு. இந்த தவறை மக்கள் மன்னிப்பது சந்தேகம்தான். செய்தி. Asko Parpola flags Tamil's links with Indus Valley script. Professor Asko Parpola of University of Helsinki, Finland said at the inauguration of the World Classical Tamil Conference that the people of North India to a large extent descended from the Harappan people. தற்போது வட இந்தியாவில் வாழும் மக்களில் பெரும்பான்மையோர் சிந்து சமவெளியில் வாழ்ந்த திராவிடர்களின் சந்ததியரே என்று உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டின் மூலம் உலகுக்கு உணர்த்திய பேராசிரியர் அஸ்கோ பர்போலாவுக்கு நன்றி. அடுத்த தலைப்பு. திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 8. அன்புடைமை. குறள். அன்பின் வழியது உயிர்நிலை அதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. பொருள். அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும். அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும். அன்பு இல்லாத மனிதன் சவம் என்று திருவள்ளுவர் சாதாரணமாக சொல்லிவிட்டார். ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளேயும் இருக்கின்ற அன்புதான் மற்றவர்கள் உயிருக்கு உத்தரவாதம். அன்பு இல்லாத மனிதன் அருகே வாழும் மனிதர்களுக்கு ஆபத்தானவன். அடுத்த தலைப்பு. பிரபஞ்ச சக்தி மதம். பிரபஞ்ச சக்தி மதத்தின் வேத நூலான திருக்குறள் எழுதப்பட்ட தமிழ் மொழி தெய்வ மொழி. திருக்குறள் அழியாது. எனவே திருக்குறள் எழுதப்பட்ட தமிழ் மொழியும் அழியாது. திருக்குறளை கற்றுக்கொள்வதற்கு தமிழ் மொழி இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டுமா? அவசியமே இல்லை.
வாகனம் ஓட்டுகின்ற கோடிக்கணக்கான பேர் வாகனம் எப்படி தயாரிக்கப்பட்டது என்றோ அது எப்படி இயங்குகிறது என்றோ தெரிந்து கொள்வதில்லை. பிரபஞ்ச சக்தியாகிய என்னை உணர்வதற்கும் பின்பற்றுவதற்கும் இடைவிடாத தியானம் மட்டுமே அவசியம். தியானம் ஒவ்வொருவருக்கும் தேவை. தியானம் செய்கிறவனுக்கு மொழியின் இலக்கணமும் எதற்கு? அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. திராவிட தேசியம் ஜஸ்டிஸ் கட்சி பெற்ற முதல் வெற்றி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 என்ற சட்டத்தின் மூலம் முஸ்லிம்கள் அல்லாத பொது தொகுதிகளில் இடஒதுக்கீடு செய்யப்பட்டது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிராமணர் அல்லாதோரும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேண்டும் என்றார்கள். ஜஸ்டிஸ் கட்சி மட்டுமே பிராமணர் அல்லாதோர் நன்மைக்காக பாடுபடுகிறது என்ற நிலையை மாற்றி அமைத்தனர். இவர்கள் ஜஸ்டிஸ் கட்சியின் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத பிராமணர் மற்றும் முஸ்லிம்கள் அல்லாதோரின் ஆதரவை திரட்டி சென்னை மாகாண சங்கம், மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் என்ற அமைப்பை உருவாக்கினர். அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. ஆப்பிரிக்க நாடுகள் சுதந்திரமடைந்த பிறகு தனியார் பணச்சந்தை மூலம் அவர்களுக்கு கிடைத்த கடன் நின்றுவிட்டது. ஆப்பிரிக்க நாடுகள் வெளிநாட்டு அரசுகளையும் சர்வதேச நிதி நிறுவனங்களையும் நாடி கடன் பெற்றன. அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாட்டு அரசுகள் ஆப்பிரிக்காவில் பெருமளவில் முதலீடு செய்தன. இங்கிலாந்தின் $3 பில்லியன் முதலீடு அமெரிக்காவின் முதலீட்டை விட அதிகமாகும். அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. The simple present tense is used to express a habitual action and to express general truths. Example, I get up every day at 5 o'clock. The sun rises in the east. In exclamatory sentences beginning with here and there, simple present tense is used. Here comes the bus. In vivid narrative, simple present is used as substitute for the simple past. Immediately, the emperor returns to the capital. Be a man of quotations. The cautious seldom err. Among mortals, second thoughts are wisest. Little boats should keep near shore. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். நமஸ்தே, நமஸ்தே, வணக்கம். பிரணாம், பிரணாம், வணக்கம். நமஸ்கார், நமஸ்கார், வணக்கம். சலாம், சலாம், வணக்கம். ஆதாப் அர்ஸ், ஆதாப் அர்ஸ், வணக்கம். வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். ஹம்னே மதுரை தேக்னா சாஹா, ஹம்னே மதுரை தேக்னா சாஹா. நாங்கள் மதுரையை பார்க்க விரும்பினோம். மை உஸ்கி மதத் கர்னா சாஹ்தா தா, மை உஸ்கி மதத் கர்னா சாஹ்தா தா. நான் அவனுக்கு அவளுக்கு உதவி செய்ய விரும்பினேன். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி பாராளுமன்றத்தின் எந்த ஒரு அவை கூட்டத்தையும் நடத்துவதற்கு குறைந்தது 1/10 உறுப்பினர்கள் வருகை தந்திருக்க வேண்டும். மேற்படி குறைந்தபட்ச உறுப்பினர்கள் இல்லாத போது சபாநாயகர் அல்லது அவைத் தலைவர் அவை கூட்டத்தை தள்ளி வைக்க வேண்டும் அல்லது தற்காலிகமாக ரத்து செய்ய வேண்டும். ஒரே நபர் பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினராக இருக்க முடியாது. ஒரு நபர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் மாநில சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இரண்டில் ஏதாவது ஒரு பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். கோபம் பலகீனமானவர்கள் குணம். பலசாலி கோபப்படாமல் தன் எதிரியை வென்று விடுவான். அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள். நம் நாட்டில் பெண்கள் ஆடை இல்லாமல் தங்கள் உடம்பை கணவனுக்கு கூட காட்ட மாட்டார்கள். படுக்கை அறையில் கூட விளக்கை அணைத்து விட்டுத்தான் எல்லாம். ஆடையை களைந்துவிட்டு கணவனுக்கு உடம்பை காட்டும் பெண்கள் ஒழுக்கமே இல்லாத ஜென்மங்கள். இப்படிப்பட்ட பேச்சை ஒழுக்கமானவர்கள் எல்லோரும் பேசியதால் நானும் அதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்தேன். என்னுடைய இந்த பொய்யான நம்பிக்கையில் என் சித்தப்பா மகன் முருகன் மண்ணை அள்ளி போட்டான். முருகனுக்கு 10 வயதாக இருக்கும்போது முத்துலட்சுமியின் வீட்டிற்கு சென்றானாம். அத்தை என்று கூப்பிட்டு கதவை தட்டினானாம். கதவு தாழ்பால் போடாமல் இருந்ததால் அதை தள்ளி திறந்தானாம். அத்தை முத்துலட்சுமி வீட்டின் நடுமுற்றத்தில் ஆடையே இல்லாமல் குளித்து கொண்டிருந்தாளாம். மாமா ராமச்சந்திரன் வீட்டின் மேடையில் படுத்த வண்ணம் அத்தையின் அழகை ரசித்து கொண்டே வேர்க்கடலை சாப்பிட்டு கொண்டிருந்தாராம். முருகன் இந்த விஷயத்தை மிகவும் சாதாரணமாக எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சொன்னான். எனக்கோ உடம்பெல்லாம் உணர்ச்சி பொங்கியது. தம்பியிடம் இதை சொல்ல முடியுமா? மறைத்து விட்டேன்.
நான் முத்துலட்சுமியை எத்தனையோ முறை ஆடை மூடிய கோலத்தில் பார்த்திருக்கிறேன். ஆடை இல்லாமல் அவள் எப்படி இருப்பாள் என்று கற்பனை செய்து பார்த்தேன். அதற்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேண்டும். எனக்கு இல்லை, என் தம்பிக்கு இருந்தது. தலைப்பு A Poem by B.S.V. Gentle breeze, oh tell her now. She was in and I was out. Yet she kept her promise. Delicious dishes she sent much. Let me thank for prudence such. Sweeter was it than I wished, and I felt as nothing missed. Let me thanks me render then. Let her take it from my pen. In her smile I felt a joy of Ulysses when captured Troy. Poems I do write and read, though as Ulysses I can't lead. I was out and she was in, I was stout and she was thin, yet her heart was pure and good. That is why in song I put. அடுத்த தலைப்பு சிறுகதை. உனக்காக மல்லிகைப்பூ. வாரக்கணக்கில் பேசாமல் இருப்பாள். திடீரென்று அக்கறையோடு ஆபீஸுக்கு போகவில்லையா என்று விசாரிக்க ஆரம்பித்து விடுவாள். அதுதான் பக்கத்து வீட்டு ரேவதியின் குணம். 30 வயதிலும் சுறுசுறுப்பாக இருப்பாள். தனியார் கம்பெனியில் வேலைக்கு போய் வாங்கிய சம்பளத்தில் மகனை காப்பாற்றி கொண்டு தானும் வாழ்ந்து காட்டினாள். 5 வருடங்களாக ஓடிப்போன கணவனை பற்றி எந்த தகவலும் இல்லை. தன்னிடம் சண்டை போட்டுவிட்டு சொந்த ஊருக்கு அடிக்கடி போய்விடும் மனைவி கொடுத்த வேதனையில் சிவகுமாருக்கு ரேவதியின் அன்பு மருந்தாக இருந்தது. இருவர் வீடும் அடுத்தடுத்து இருந்ததால் பேசுவதும் பார்ப்பதும் சிரமமாக இருக்கவில்லை. பேசாமல் இருப்பதுதான் கஷ்டம். ஒரு நாளைக்கு பஜ்ஜி, ஒரு நாளைக்கு முறுக்கு என்று அவள் செய்து கொடுத்த பலகாரங்கள் சிவகுமாருக்கு ரேவதி மீது அன்பையும் ஈடுபாட்டையும் ஏற்படுத்தின. ஒரு முறை அவன் கை அவள் பின்புறத்தில் தற்செயலாக பட்டபோது இருவர் உடம்பிலும் ஓர் இன்ப உணர்ச்சி பரவியது. அவள் சாரி என்று சொன்னது அவனுக்கு பிடிக்கவில்லை. ஒருவேளை அந்த சுகம் அவளுக்கு பிடிக்கவில்லையோ? சிவகுமார் தன் மனதில் இருந்த ஆசையை ரேவதியிடம் எப்படி வெளிப்படுத்துவது என்று யோசித்தான். ஒரு நாள் சுமங்கலி பூஜை என்று சொல்லி சிரித்து கொண்டே காலையில் பொங்கலும் கேசரியும் கொண்டு வந்து டீப்பாயில் வைத்தாள். சிவகுமார் சாப்பிடும் போதே முடிவு செய்து விட்டான். நேராக பூக்காரியிடம் போய் 2 முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு வந்து ரேவதியிடம் கொடுத்தான். அவள் தேங்க்யூ என்று சொல்லி பூவை வாங்கி தலையில் வைத்து கொண்டாள். பிறகு என்ன, இருவருக்கும் கற்பனை சிறகடித்து கூப்பிடுவது கேட்டது. பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. வந்தே மாதரம் பாடலை எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் பாட வேண்டும் என்று மத்திய அரசு ஆணை பிறப்பித்தது பற்றி உங்கள் கருத்து என்ன? பிரபஞ்ச சக்தி கட்சி ஆட்சியில் இதுபோன்ற கோமாளித்தனமான செயல்கள் நிறுத்தப்படும். பிரபஞ்ச சக்தியின் பெயரை சேர்த்து புதிய தேசிய கீதம் உருவாக்கப்படும். கேள்வி 2. நாளை ஜூலை 4ஆம் தேதி உங்களுடைய 68வது பிறந்த நாள். என்னுடைய அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ வெரி மச். என்னுடைய 68வது பிறந்த நாளை எனக்கு நினைவுபடுத்தியதற்கு உங்களுக்கு நன்றி. கேள்வி 3. பார்த்தா பசுமரம் என்ற பாடலை பாடுவீர்களா? பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகு காகுமா ஞான தங்கமே, தேயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகு காகுமா ஞான தங்கமே, தேயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. ஞான தங்கமே, தேயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. கட்டழகு மேனியை பார்ப்போட்டும் பூமா, நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசு காகுமா. கட்டழகு மேனியை பார்ப்போட்டும் பூமா, நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசு காகுமா. வட்டமிடும் காளையை பார் வாட்ட சாட்டமா, வட்டமிடும் காளையை பார் வாட்ட சாட்டமா. கூனி வளைந்து விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா, கூனி வளைந்து விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகு காகுமா ஞான தங்கமே, தேயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. ஞான தங்கமே, தேயிலிட்டா கரியும் மிஞ்சுமா.
பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. இவரு போன வருஷம் மழைய நம்பி விதைச்சாரு. பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. இவரு போன வருஷம் மழைய நம்பி விதைச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா அறுவடையை முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா அட ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேகமா அறுவடைய முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா அட ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேகமா 10 புள்ளே பெத்த பின்னும் 8 மாசமா 10 புள்ளே பெத்த பின்னும் 8 மாசமா இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கற்ப வேஷமா இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கற்ப வேஷமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. பாய் சார். நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.